القانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று நம்ம பார்க்க போற என்னன்னு கேட்டா, மகரை மகத்துவப்படுத்தும் ஒரு தலைப்புல பேச போறோம். ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைச்சு ஒரு வழிமுறைகளை குர்ஆன்ல பதிவு பண்ணிக்கலாம். அதாவது மனிதனை படைச்ச ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கான துணைகளையும் படைச்சிருக்கிறான். துணைகளை தேடுறதுல பலதரப்பட்ட மக்களும் பலதரப்பட்ட மாதிரி நடந்துக்கிறாங்க. நபிமார்களுக்கு வழங்கிய அற்புதங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய அற்புதம் குர்ஆன் ஆகும். இந்த குர்ஆன்ல என்னன்னு கேட்டா, உலகத்துல வாழ்ந்து மரணிக்கும் வரை என்னென்ன செயல்கள் இருக்குது, என்னென்ன காரியங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெளிவா இந்த குர்ஆன் நமக்கு அறிவிச்சு தருது. குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தை. இதுல மனம் முடிக்கிறத பத்தி ரப்புல் ஆலமீன் ஏராளமான இடங்கள்ல சொல்லி வச்சுக்கணும். ஒவ்வொரு மனிதரும் குறிப்பிட்ட காலம் வரும்போது மனம் முடிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். குறிப்பிட்ட காலம் தவறுனா அவன் தவறான வழிகள், ஆனா இன்னும் பெண்ணாயிரம் தவறான வழிகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டுள்ளது. ஆக அந்த மாதிரியான ஒரு தீய செயல்களில் ஈடுபடாமல் இருக்கணும்னா மனம் முடிக்கணும். மனம் முடிக்கிறத ரப்பு வலியுறுத்தி சொல்றான். என்னன்னு கேட்டா, மனம் முடிக்கிறதுக்கு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறது, ஒருவரை ஒருவர் பார்த்து திருப்தி பெற்று திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இது எதுனாலன்னு கேட்டா, அம்மா பார்த்து வச்சாங்க, அப்பா பார்த்து வச்சாங்கன்னு சொல்லி எப்படி இருப்பாரோ ஏதா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பெண்ணை ஆண் நினைக்கவும் ஆணை பெண் நினைக்கவும் கல்யாணம் முடிச்ச பிறகு பார்த்தா இவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சூழல் கூட இருக்குது. அதனால முன்கூட்டி பார்த்துக்கிறங்க அப்படின்ட்டு ரப்பு தெரிவிச்சிருக்கான். அதே போல திருமணம் முடிக்கிறதுக்கு கட்டாயம் மனக்கொடைய கொடுக்கணும். ஒரு பொற்குவியலையே கூட கொடுக்கலாம், கணக்கு வழக்கே கிடையாது கொடுக்கறதுக்கு. அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு பெண்ணுக்கு மனக்குறை கொடுக்கணும். சில பேர் என்ன செய்யலாம்னு கேட்டா, பேருக்கு 101 501 1001 சொல்லி அதை எழுதிட்டு பொண்ணு வீட்டுல இருந்து பொருளாகவும் நகையாகவும் அதுக்கு மேல காசு பணமாகவும் ஏராளமாக கறந்த அவங்கள கடனாளி ஆக்குற அளவுக்கு சில பேர் செஞ்சிடறாங்க. பெண்ணாகப்பட்டவர் எப்படின்னு கேட்டான், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற காலம் வரையும் செல்ல பிள்ளையா வளர்ந்துடும். அது கேட்கறதுக்கு எந்த மாற்றமே இருக்காது. பெற்றோர்கள் வாங்கி கொடுத்துருவாங்க, கல்வி அறிவியை புகட்டி இருப்பாங்க, மார்க்க கல்வியை புகட்டி இருப்பாங்க, நல்லொழுக்கங்களை சொல்லியிருப்பாங்க, இப்படி நடக்கணும் அப்படின்னு புத்திமதிகளை சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பக்குவப்பட்டு தான் அந்த பெண் வளரும். அப்படி ஒரு செல்லமாக வளர்ந்த பிள்ளைய யாரோ
முன்பின் தெரியாத நபருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா அந்த வீட்டுல இதுக்கு வீட்டுல ஒரு பாத்திரம் கூட கழுவி பழக்கம் இருக்காது. எந்த வேலையுமே வீட்டுல செய்யாம வளர்ந்துருக்கும். இங்க வந்த உடனே என்னன்னு கேட்டா, சோத்தாக்கு கரியாக்கு மாப்பிள்ளைய பார்த்துக்க, மாமனார் மாமியாரை பார்த்துக்க, கொழுந்தனார் கொழுந்தியாவை பார்த்துக்கன்னு சொல்லி அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கெல்லாம் பணிவிட செஞ்சு அவங்களுடைய வீடுகளை சுத்தம் பண்ணி துணியை துவச்சி சமையல் பண்ணி காலையில எழுந்ததுல ராத்திரி வரைக்கும் சம்பளம் இல்லாத வேலைக்காரி, ஒரு அடிமை போல அந்த பெண்ணாகப்பட்டவர் அங்க வேலை பார்க்கிறான். அவ்வளவு கஷ்டப்படுறான். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு மனக்குறையை கொடுத்து கல்யாணம் பண்றதுக்கு என்ன இது இருக்கு, என்ன காரணம் இருக்கு? அப்படிப்பட்ட பெண்ணுக்கு மனக்குறையை கொடுக்கணுங்கிறது கண்டிஷனான ஒரு விஷயமா இருக்கு. ஆகவே மனம் முடிக்கிறதுக்கு முக்கியமான தேவைகள் என்னன்னு கேட்டா, எந்த வகையிலும் தவறான முறையில சென்றாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் மனம் முடிக்கிறது. மனம் முடிச்சதுனால மன அமைதி பெறான், பெண்ணு மன அமைதி பெறுது, கஷ்ட நஷ்டங்கள்ல கலந்துக்கிறாங்க. பெண்ணு விட்டுட்ட பணத்தை வாங்கி பிச்சை வாங்குற மாதிரி அதை இதை கேட்டு வாங்கிட்டு அவங்கள வருத்தி கஷ்டப்படுத்துறது இஸ்லாத்துல இல்லை. அந்த பெண்ணாகப்பட்டவர் தாயை விட்டு, தகப்பனை விட்டு, கூட பிறந்த சகோதரரை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு உன்னை நம்பி வந்திருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீ எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்? அது சில பேர் மறந்துடுறது, மாப்பிள்ளை மிடுக்குன்னு. ஆகவே சகோதரர்களை நீங்க உங்களை நம்பி வந்த பெண்ணுக்கு நல்வாழ்வு அளிக்கணும், மன நிறைவை நிம்மதி கொடுக்கணும். இப்போ இந்த மகர அந்த காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே அதுக்கு முன்னல காலத்துல இருந்து இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி திருமணம் பண்ணாங்க? அந்த பெண்களுடைய தகப்பனார் அறிவிக்கிறாரு, என் பொண்ணுல ஒரு பெண்ணை உனக்கு மனமுடித்தர்றேன், நீ 8 ஆண்டுகள் என்கிட்ட ஊழியம் பார்க்கணும், அதை 10 ஆண்டா நீ செஞ்சா அது உன் விருப்பத்தை பொறுத்து. ஒரு மனுஷன் சம்பளம் வாங்காம 10 வருஷம் வேலை பார்த்தாண்டா இப்போ உலக காலத்துக்கு எத்தனை லட்சம் வரும்? அப்படியெல்லாம் அதிகமான ஒரு உழைச்சி திருமணம் பண்ணாங்க. இப்ப என்னடா நோவாம வெளிநாட்டு போறதுக்கு பணத்தை கொடு, கார் வாங்க காசை கொடு, பைக்கு வாங்க காசை கொடு, எல்லாம் பொண்ணு வீட்டுல இருந்து காந்தி பள்ளிவாசல்ல கையேந்தி நிக்கிறது எவ்வளவு பேரு? என்ன செய்யணும்னு கேட்டா, மகளுக்கு கல்யாணம் முடிக்கணும், அதுக்கு உதவி செய்யுங்க. மகளுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு எந்த காசுமே செலவு கிடையாது இஸ்லாத்துல. மகனுக்குத்தான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு காசு வேணும். அந்த மாதிரி பிச்சை எடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய எத்தனை கோலான கோடி பல பேர் வைத்தறிச்சலோடு இந்த காரியங்கள் நடந்துக்கிட்டு. ஆகவே பெற்றோர்களை, பிள்ளைகளை, அருமை பெரியோர்களை, உங்கள் பிள்ளைகளுக்கு வரதட்சணை வாங்காம கல்யாணம் முடிச்சு வைப்பேன் உறுதி எடுத்துக்கிறேன்.